இன்றைய தினம் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு மனம் திரும்புதலும் ரட்சிப்பும். நமக்கு நன்றாக தெரிந்த காரியம்தான், புதிய காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம் அதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். கிறிஸ்தவத்தின் ஆரம்பமும் அதன் முதல் அறைகூவலும் யோவான் ஸ்நானகன் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக கூறப்பட்டது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இதுதான், இதுல இருந்துதான் கிறிஸ்தவம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த செய்தியில இருந்து தான் வருது. இப்ப மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து சுய பரிசோதனை செய்து தன் சிந்தனையிலும் தன் வாயின் வார்த்தைகளினாலும் தன் செயல்களினாலும் செய்து வருவது தவறானது, பரிசுத்த குலைச்சலானது, தனக்கும் பிறருக்கும் தீங்கு விளைப்பது, தேவனுக்கும் அவர் கட்டளைகளுக்கும் விரோதமானது, மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமில்லாததும் அவர் வெறுப்பதுமானது என்பதை அவன் உணர்ந்து அதன் விளைவாக தான் தேவ ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இவைகளை இழந்தவனாக தேவ கோபத்துக்கு பாத்திரனாகி நித்திய நியாயத்தீர்ப்பிலே நரக தண்டனைக்கு செல்வதை உணர்ந்து இனி அவைகளை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்து இனி தன் சிந்தனை, சொல், செயலால் தனக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும் செயல்களையும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமானதை செய்வேன் என்று உறுதி கொண்டு செயல்பட ஆரம்பிப்பதைத்தான் மனம் திரும்புதல் என்று வேதம் கூறுகிறது. இதுவரை தான் சென்ற மோசமான பாதையிலிருந்து 180 டிகிரி திரும்பி தேவனை நோக்கி வருவதை மனம் திரும்புதல் என்று கூறுகிறது. இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளதான் ஒரு மனிதனுக்குள்ள அந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. மனம் திரும்புதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய வாசல் படி என்று வைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாகத்தான் அவன் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவ ஆளுகைக்குள்ளாக வர முடியும். இந்த மனம் திரும்புதல் அனுபவத்துடன் ஆரம்பமானது. அவன் கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உட்பட்டவனாக, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவனாக, தேவ கோபம் நீங்கி தேவனுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உள்ளவன் ஆகிறான். இந்த மனம் திரும்புதல் தான், இந்த ஒரு மனம் திரும்பும் அனுபவம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட இந்த மனம் திரும்புதல் அனுபவம் அவன் வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் தொடரும் அனுபவமாய் இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. வெளிப்படுத்தல் நிருபத்திலே இயேசு 7 சபைகளுக்கு கூறிய செய்தியிலும் பிரதானமானது மனம் திரும்பு. முக்கியமாக அதுல 5 சபைகளுக்கு அவர் தெளிவாக எச்சரிக்கிறார், நீ மனம் திரும்பு. தவிர சபையின் அடிப்படை மூல உபதேசமான எபிரேயர் 6வது அத்தியாயத்தில் 1-2 வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவை பற்றி சொல்லின மூல அடிப்படை மூல உபதேசம் என்று 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அந்த 6 காரியங்களிலே முதலாவது வருவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். தவிர சபைகளுக்கு அப்போஸ்தலர் நிருபங்களிலும் எல்லா நிருபங்களிலுமே அந்தந்த சபையின் உள்ள தவறு, அறியாமை, குற்றங்கள் இவைகளை சுட்டி காட்டி அதிலிருந்து மனம் திரும்புங்கள் என்று எச்சரித்து ஆலோசனை கூறியதை அறியலாம். ஸோ மனம் திரும்புதல் இட்ஸ் நாட் ஒரு நேர நிகழ்ச்சி அல்ல, அது ஆரம்பித்து இறுதி வரை தொடரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் தன் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து உலக பிரகாரமான உலக மேன்மை, ஐஸ்வர்யம் இவைகளை நாடி இருளின் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு கீழாக வாழ்ந்த மனிதன் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு, அது என்ன சுவிசேஷம்? தேவன் தன்மேல் அன்பு கூர்ந்து என் பாவத்தின் விளைவாக நான் நித்திய நியாயத்தீர்ப்பிலே நரகம் சென்று அழிவதை விரும்பாமல் எனக்கு பதில் என் குற்றத்திற்கு பிராயச்சித்தம் செலுத்தும்படியாக, பதில் செலுத்தும்படியாக தன் குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். அவர் பரிசுத்தமாக நீதியாக வாழ்ந்து, ஆனால் என் குற்றத்துக்குரிய அனைத்து தண்டனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு
எனக்கு பதிலாக அந்த தண்டனையை செலுத்தி சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் என் பாவத்திற்குரிய மன்னிப்பை இலவசமாக தருகிறார் என்பதை அறிந்து தான் இதுவரை செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அருளும் பாவ மன்னிப்பை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டு இனி என் பழைய பாவஜீவியம் ஜீவிக்க மாட்டேன் என்று மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வேன் என்று ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனுடன் உடன்படிக்கை செய்வது அம்மனிதனுக்கும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக வாழும் வாழ்க்கையின் ஆரம்பம். இது ஆரம்பத்தில் உள்ள அந்த ஒரு மனம் திரும்புதலோட வரும். இதை பவுல் ரோமர் நிருபத்திலே 3வது அத்தியாயத்திலே 23 26 வசனங்களிலே இதை கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுகிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும் என்று அதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். ஆனா இந்த மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக உடன்படிக்கை ஆண்டவருக்குள்ள வந்த அதே மனிதன் தன் அனுதின வாழ்விலே அவன் சில காரியத்தை உணர்கிறான். தான் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதற்காக மனம் வருந்தியும் தன் பழைய மாம்ச சுபாவம் மற்றும் உலக கவர்ச்சி தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு செய்யக்கூடாததை செய்த தவறுக்காகவும் மனம் வருந்தி தன்னை மீண்டும் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இனி பழைய சுபாவத்தினுடைய மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யாமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கொண்டு அவர் கூறுவதை செய்வேன் என்று திரும்பி மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதில் தொடர்ந்து வருவது இது அவன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வரும். இந்த மனம் திரும்புதலின் விளைவாக அவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு பிரியமான நீதியின் வழியிலே நடந்து முடிவிலே அவன் நித்திய ஜீவனை அடைவான். இதற்குள்ளாக அவனை இந்த மனம் திரும்புதல் வழி நடத்தும். இதை ரோமர் 6வது அத்தியாயத்திலே 22வது வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அந்த பாவ சுபாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இது தொடர்ச்சியான ஒரு மனம் திரும்புதல். அனுதின தன் வாழ்க்கையை தானே பரிசோதித்து இன்று தான் செய்த காரியங்களில் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்ததையும் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யாமல் விட்டு போனதற்காக மனம் திரும்பி நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று திரும்ப ஆண்டவரிடத்தில் வருகிறது. இது அடுத்த ஸ்டேஜ். இது மனம் திரும்புதல் 2 பிரிவுகள். இந்த மனம் திரும்புதலினுடைய 2 காரியங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த மனம் திரும்புதலை தொடர்ந்து வருவது ரட்சிப்பு. மனம் திரும்பின உடனடியாக அவன் வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. பொதுவாக ரட்சிப்பு என்ற சொல்லுக்கு காப்பாற்றப்படுதல் அல்லது விடுவிக்கப்படுதல் என்றுதான் பொருள் உண்டு. பழைய ஏற்பாட்டு புறம் கிட்டத்தட்ட இந்த அர்த்தத்திலே தான் இதை உபயோகப்படுத்தி இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாம். யாத்திராகமம் 14வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. மோசே அவர்கள் வழிநடத்தி வருகிறார். பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பதற்காக வருகிறது. அப்பொழுது மோசே ஜனங்கள் நோக்கி சொல்லுகிறார். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுல
அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை என்னன்னா, உங்களை அழிக்கும்படி வருகின்ற எகிப்தின் சேனையின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பாற்றுவார் என்கிற அந்த ஒரு அர்த்தத்துக்குள்ளாக இது வருகிறது. அதே போல 1 சாமுவேல் 2வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல அன்னாள் தேவனை துதித்து பாடுகிறாள். அதுல 1வது வசனம் இப்படி சொல்லிடுது. 1 சாமுவேல் 2 வசனம் 1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என்னுடைய வாய் திறந்து இருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். இது இந்த இடத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது அவளுடைய சக்கலாத்தை அவளை அதனால் வரை அவளை கேலி செய்து ஏளனம் பண்ணினது, பிறரால் அவள் நிந்திக்கப்பட்டது, மலடி என்று அவமானப்பட்டது. இந்த அவமானத்திலிருந்து தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து இந்த நிந்தை அவமானத்திலிருந்து என்னை விடுவித்து காத்து கொண்டார் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் இந்த இடத்துல அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு பொருள் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் அதிகமான இடங்களில் இந்த ரட்சிப்பு என்ற ஒரு வார்த்தை காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களில இது உலக பிரகாரமாக சத்துருவிடம் இருந்தோ, வறுமையில் இருந்தோ, இல்ல கேலி ஏளனம் நிந்தனையில் இருந்தோ, நோயில் இருந்தோ விடுவிக்கப்படுவதை மாத்திரமல்ல, விசேஷமாக மனிதனின் 3 பிரிவாகிய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உண்டாகும் மீட்பு, விடுதலையே ரட்சிப்பு என்று பெரும்பாலும் கூறுகிறது. இது நம்ம நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். குறிப்பாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர்ல 5வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் என்றால் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 பவுல் சபைக்கு இப்படியாக எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருப்பதாக காக்கப்படுவதாக என்று கூறுகிறார். இதுல அவர் முக்கியமாக சொல்லுகிறது, ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3மே பரிசுத்தமாக்கப்பட்டு குற்றமற்றதாக காக்கப்படுவதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தில் விடுதலையையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வதை குறித்து அது எவ்வளவு பெரிதான காரியம் என்பதை அவர் சொல்லுகிறார். எபிரேய நிருபத்துல ஆக்கியோன் எழுதுகிறார் 2வது அத்தியாயத்துல 3வது 4வது வசனத்துல, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம் அப்படிங்கிறார். ஸோ இந்த ரட்சிப்பை ஒரு கவலையற்ற அசட்டையாக விட்டுறாதீங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை விட்டுட்டீங்கன்னா நீங்க தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பினுடைய காரியம் என்னவென்றால், வேதத்தில் இந்த ரட்சிப்பை 3 நிலைகளில் தான் சொல்லுகிறது. 3 காலங்களிலே, முக்கால நிலையிலேயே இந்த ரட்சிப்பை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு என்று 3 நிலைகளிலேயே புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த கடந்த கால ரட்சிப்பு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரோமர் நிருபத்துல 10வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் என்றால், ரோமர் நிருபம் 10வது அத்தியாயத்துல வசனம் 9, 10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் ஆயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அது வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறார். இதே எபேசியர் நிருபத்துல 2வது அத்தியாயத்துல 1வது வசனத்திலிருந்து பவுல் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். எபேசியர் 2ல 1வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நம்ம மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்கள் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது கடந்த காலம். ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதைத்தான் மறுபடியும் பிறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரட்சிப்பு எங்க நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே தீத்துவிலையும் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே தீத்துவும் இதுல தீத்துவுக்கு எழுதின கடிதத்திலையும் பவுல் இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறார். தீத்து 3வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். சோ இது எல்லாமே இந்த 3 வசனமே முடிந்தது, அந்த ரட்சிப்பு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறது. இது உண்மையிலே எங்கன்னா என் ஆவியிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இது என் முதலாவது ஆரம்ப காலம் மனம் திரும்புதலே தொடர்ந்து வருவது. என் பழைய ஜீவித்திற்கான நான் மனம் வருந்தி கிறிஸ்துவுக்குள் உள்ள இலவசமான பாவ மன்னிப்பு தேவனிடத்தில் வேண்டி விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளையாக வாழ ஆரம்பிக்கும் போது என் ஆவியிலே இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். என் பாவத்தின் நிமித்தம் செலுத்த வேண்டிய நரக தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு என் ஆவியிலே அவருடன் ஐக்கியம், அவருடைய வெளிப்பாடு பெற்றவனாக நான் வாழ ஆரம்பிக்கிறேன். இது நடந்து முடிந்த கடந்த கால அனுபவம். இது நான் முன்னாட்களில் செய்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன். இனிமே ஒருக்க அந்த தப்புக்காக நான் ஃபைன் கட்ட வேண்டிய, தண்டனைக்கு நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது கடந்த கால ரட்சிப்பு. இதோடு நின்றாமல் இது தொடர்ந்து வருவது. ஆவியிலே இந்த ரட்சிப்பு முடிந்தது. இப்பொழுது ஆத்மாவிலே இதை தொடர்ந்து வருவது ஆத்மா ரட்சிப்பு. யாக்கோபு நிருபத்தில் இதை குறித்து நம்ம படிக்கலாம். யாக்கோபு எழுதப்பட்ட நிருபத்திலே இதை குறித்து நம்ம படிக்கலாமா? யாக்கோபு 1வது அத்தியாயத்திலே 21, 22 வசனங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சோ வார்த்தையின்படி நான் என்னை மாற்றிக்கொண்டு வருவதுதான் என்னுடைய ஆத்மாவில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு ரட்சிப்பு. இதைத்தான் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது அப்படிங்கிறார். அதே இதுல இதை 1 பேதுருவிலையும் இதே வார்த்தையை அவர் கொடுக்கிறார். 1 பேதுருவில் 1வது அத்தியாயத்துல 22, 23 வசனங்களிலே இதை குறித்து பேதுருவும் எழுதுகிறார்.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்துடனே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ளாத வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறார். சோ இது என்னுடைய ஆத்மாவில் வார்த்தையின்படி வசனத்தின்படி நடப்பதன் விளைவாக எனக்குள்ளே வருவது இந்த ரட்சிப்பு. இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் எல்லா இடங்களையும் சொல்லுகிறாரு. 2 தெசலோனிக்கர் நிருபத்திலையும் இதே காரியத்தை எழுதுகிறார். 2 தெசலோனிக்கர்ல 2வது அத்தியாயத்துல 13வது வார்த்தை வசனம், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், அதாவது பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்பு அடையும்படிக்கு, இது நிகழ்காலத்துல வருது, கடந்த காலத்துல ரட்சிப்பு அடைந்ததுன்றது ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிறார். இது நிகழ்காலத்துல நடைபெறக்கூடிய ஒரு ரட்சிப்பு. இதைத்தான் ரோமர் நிருபத்திலையும் 13வது நிருபத்துல பவுல் இதை குறித்தும் எழுதுகிறார். ரோமர் 13ல 11வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதாவது முதலிலே நான் பட்டது அந்த கடந்த கால ஆவியில ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், அதை காட்டிலும் எனக்கு முடிவான ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறார். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடப்போம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம் அப்படிங்கிறார். சோ இந்த ரட்சிப்புகள் எல்லாமே என் ஆத்மாவிலே நிகழ்காலத்திலே நடைபெற்று கொண்டு இருக்கிற ரட்சிப்பு. இதை எப்படி வருகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற போது அன்றைய தினத்தை நான் பரீட்சித்து பார்க்கும்போது, இன்றைய தினம் நான் பேசின நான் சொன்ன சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதது, நான் செய்யக்கூடாததை செய்தேன், நான் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து தேவனிடத்திலே என்னுடைய அந்த தவறுக்காக மனம் வருந்தி கிறிஸ்துவின் மூலமாக நான் திரும்பி வருவது. நான் முதலில் பெற்றதே என் ஆவியில் பெற்ற ரட்சிப்பு, இப்பொழுது என் ஆத்மாவிலே நான் வருவது. நான் முதலிலே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட பொழுது, அப்பொழுது தேவன் என் பழைய பாவங்களை மன்னித்து விட்டு, அது மட்டுமல்ல அதை மறந்தும் விட்டு, இனி என்னை பாவியாக பார்க்காமல பூமியிலே கிறிஸ்து 33 வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் பரிசுத்தம் நீதியை என் மேலே வைத்து என்னை பரிசுத்தவான் நீதிமான் என்று அழைக்கிறார். இந்த பரிசுத்தம் நீதியை குலைத்து மீண்டும் என்னை பாவ ஜீவியத்திற்குள் இழுக்க பிசாசு என் பழைய மாம்ச சுபாவம் இச்சைகளை உபயோகப்படுத்தி உலக மேன்மை கவர்ச்சிகளை காட்டி என்னை நரகத்துக்குள் வழிநடத்த முயற்சிக்கிறான். இது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் நடைபெறக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். ஆனா கிறிஸ்துவ என்னை தம் வசனத்திற்கு கீழ்ப்படி செய்வதன் மூலம், அவர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து, பிசாசனுடைய வஞ்சகத்திற்கோ அவனுடைய ஆலோசனைகளுக்கோ கீழ்ப்படியாமல், என் சுயத்திற்கும் என் சுய இச்சைகளுக்கும் கீழ்ப்படியாமல் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துவதனாலும் நம்மை சுத்திகரித்து பழைய சுபாவத்தில் உள்ள அந்த கெட்ட தீய குணங்கள் சுபாவத்தை எல்லாம் கலைந்து என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைத்து நீதியின் மேல நான் நீதி அடைந்தவனாக அவருடன் உலகை 1000 வருட அரசாட்சி செய்ய
என்னை இப்பொழுது பயிற்றுவிக்கிறார். முடிவிலே பரம எருசலேம் தேவனுடன் அவருடன் வாழ நம்மை தகுதிப்படுத்துகிறார். இந்த தொடர் பயிற்சி இதிலே சில வேளைகளில் நாம் நம்முடைய சுயத்தினாலும் இச்சையினாலும் இழுக்கப்பட்டு விழுந்தாலும் உடனடியாக குற்ற உணர்வு அடைகிறோம். உடனடியாக நாம் தேவனிடத்திலே திரும்பி மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக இனி நான் செய்ய மாட்டேன் என்று நான் அதை உறுதி எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவருக்குள் வளர்கிற போது என்னுடைய அந்த பழைய மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும் புதிய மனிதனாகவும் நான் மாறிக்கொண்டே வருவேன். இது ஒரு தொடர் ப்ராசஸாக நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது நடக்கணும். நான் ஒரு நாள் மன்னிப்பு கேட்டதுனால முடிஞ்சு போனேன் அப்படிங்கிறதில்ல, இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு காரியம். இது 2 கொரிந்தியர் நிருபத்தில் அத்தியாயம் 4 நாம் பார்க்கலாம். 16 18 வசனம் வரைக்கும் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த போராட்டத்தின் மூலம் அந்த பழைய மனுஷன் அழிந்து உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறது. காரணம், என்னுடைய டெஸ்டினி என்னன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதுக்காக நோக்கி போகிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதை நோக்கியே நான் போகிறேன் அப்படின்னு. அப்படி ஒருவன் ஓடுகிற போதுதான் 2 கொரிந்தியர் 5 வசனம் 17 சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால், கிறிஸ்து சொன்னதை கேட்டு அவர் சித்தத்தின் செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சொன்னபடி வாழ்கிற வாழ்க்கையில் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும், எல்லாம் புதிதாயின அப்படிங்கிறார். ரோமர் நிருபத்திலையும் கூட இதே நமக்கு ஒரு ஆலோசனையாக பவுல் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். ரோமர் நிருபம் 12 அத்தியாயத்துல 1-2 வசனங்களிலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். வசனத்தின்படி வாழ்க்கையின்படி நான் பழைய மனிதன் அல்ல. நான் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன், நான் எதற்காக போகிறேன், அதை நோக்கி நான் முயற்சி செய்கிற போது விழுந்தாலும் எழுந்து ஓடுவதற்கு. அதற்காகத்தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை தேற்றி ஆறுதல் படுத்தி விழுந்தால் விழுந்தோட எந்திரிச்சு ஓடு 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 என்று பலப்படுத்தி நம்மளை ஓட வைக்கிறது. இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். என் உள்ளான மனிதனிலே, பழைய மனிதன் மரித்து போய் என் உள்ளான மனிதனிலே கிறிஸ்துவினுடைய சாயலும் கிறிஸ்துவனுடைய சிந்தையும் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமும் கிறிஸ்துவனுடைய அன்பும் வெளிப்படும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இப்பொழுது மரித்து போன ஆவியிலே ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிர்த்து விட்டேன். ஆனா என் ஆத்துமாவிலே நான் மறுரூபமாகிய கிறிஸ்துவை போல நான் பரிபூரணத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த போராட்டத்துல சில நேரம் கீழே விழுந்துடலாம், ஆனா அங்கேயே உட்கார்ந்துடக்கூடாது. தவறை கண்டு கொண்டு அறிந்து கொண்டு என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய நோக்கம் என்ன என்பதே என் கண் இருந்ததுன்னா இதுல தொடர்ந்து மேலே ஏறி போயிட்டு இருக்கும். இது என் மேல் உள்ள பிசாசனுடைய ஆளுகை, அவன் வல்லமை, அவனுடைய அதிகாரம், இதிலிருந்து நான் பெறுகின்ற ரட்சிப்பு. முதலிலே என் பழைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுது நிகழ்காலத்திலே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதனால பிசாசின் ஆளுகையிலிருந்து அவனுடைய வல்லமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் கீழாக நான் வளர்ந்து வருகிறேன். இது அனுதினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகின்ற என்னுடைய நிகழ்கால அனுபவம். இது 2வது ஸ்டேஜ். 3வதாக வருவது என்னுடைய வருங்கால ரட்சிப்பு. இது
என் சரீரத்திலே நான் அடைய போகின்ற ஒரு ரட்சிப்பு. ஆவியில ரட்சிக்கப்பட்டேன், ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் சரீரத்தில் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவேன். அப்பொழுதுதான் 3 சேர்த்து முழுமையாகும். சோ அந்த ரட்சிப்பு, இதை குறித்து பாவம் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ரட்சிப்பு பிசாசு பாவம் என்பவைகளினுடைய பிரசன்னமே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போயிடுவேன். என்னை வஞ்சிக்கிறதுக்கு பிசாசும் கிடையாது, என்னை பிடித்து இழுக்கிறதுக்கு மாம்ச இச்சை சுபாவங்களும் கிடையாது என்ற இந்த மாம்ச சரீரம் எல்லாம் நான் வேற சரீரத்துக்கு போயிடுவேன். இது என் சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. இதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ரோமர் 8வது நிறுவத்திலே 22 25 வரைக்கும் படிக்கலாம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆவியினாலே இப்பொழுது ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். காணப்படுகிறதை நம்புவது ஒரு நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? தான் காணாததை நம்பினால் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம் அப்படிங்கிறார். இது சரீர மீட்பாகிய ரட்சிப்பு அப்படிங்கிறார். எபிரேய நிருப ஆக்கியோன் கூட இதை குறித்து சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 9 27 28 வசனங்களில், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு இது முடிந்தது. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் ரட்சிப்பை கொடுப்பார் அப்படிங்கிறார். என்னுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துவார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவர் அழைத்த அழைப்பை நோக்கி முன்னே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு வருவார் அப்படிங்கிறது. இதே 1 பேதுருவிலையும் 1வது அத்தியாயத்திலும் 5வது வசனத்தில இருந்து பேதுரு கொஞ்சம் இதை குறித்து விளக்கம் சொல்லுகிறார். 1 பேதுரு 1:5, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, அது கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அந்த ரட்சிப்பு, அதற்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் வராரு. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பிசாசின் வஞ்சகம் இழுப்புக்கும் ஆண்டவருடைய அழைப்புக்கும் இடையிலே நான் இழுபறியாகி கொண்டு கொஞ்சம் போறேன். அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பற்றிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்க உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாக காணப்படும். இதுதான் வருங்காலத்தில் வர வேண்டிய ரட்சிப்பு. அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையில் நிறைந்ததற்குமானிய சந்தோஷத்தின் உள்ளவர்களை களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து என் ஆத்தும ரட்சிப்பை நான் அடைந்து கொண்டே வளர்ந்து இது ஒரு நாள் கடைசி காலத்தில் வெளிப்பட இருக்கக்கூடிய ரட்சிப்புக்கு என்னை தகுதிப்படுத்தி முன்னாடி கொண்டு போகிறது அப்படிங்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலும் இதை குறித்து பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அத்தியாயத்தில் 20-21 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இது என் சரீரத்தில் நான் அடைய போகிற ரட்சிப்பு. ஆவியில ரட்சிப்பு அடைந்து விட்டேன், ஆத்துமாவில ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வருகிற போது என் சரீர மீட்பாகிய நான் ரட்சிப்பை பெற்று விடுவேன். அதற்கு அப்புறம் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே, பிசாசின் பிரசன்னத்திலிருந்தோ அவனுடைய காரியத்துக்கு மேலாக நான் போய்விடுவேன். அதிலிருந்தே எனக்கு ஒரு ரட்சிப்பு. இது இரண்டாம் வருகையில், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில ஒரு க்ஷணப்பொழுதிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய நோக்கம் இதிலே பங்கடைவதற்கு நம்மை அனுதினம் தகுதிப்படுத்தி கொண்டு அவர் வருகைக்கு எதிர்நோக்கி ஆயத்தமா இருக்க வேண்டாம். இதைத்தான் எபிரேயர்ல சொன்னாரு, இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் நாம் எப்பொழுது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம். இது அலட்சியமாக இருந்து போயிடும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஆத்துமாவிலே நான் அனுதினம் வாழ்ந்து நான் மறுரூபம், என் மனம் புதிதாகிறதுனாலே என் ஆத்துமாவிலே நான் மறுரூபம் ஆகாவிட்டால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது என் சரீரம் மறுரூபமாக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார், அவர் வருகையின் போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இம்மூன்றும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக சமாதானத்தின் தேவன் தானே அவைகளை முற்றிலுமாக பரிசுத்தம் ஆக்கி கொண்டிருக்கார். அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்து பரிசுத்தத்தில் வளருங்க அப்படிங்கிறார். இல்லைன்னா சிக்கல் தான். ஆனா இந்த காரியத்தை தான் அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது, எப்போ நமக்கு மரணம் வரும் அதுவும் தெரியாது. ஆனாலும் நாம இன்றைக்கு வந்தாலும் போக தயாராக நம்மை அனுதினமும் தகுதிப்படுத்தி கொண்டு அவர் வருகையை எதிர்நோக்கி ஆயத்தமா இருக்க வேண்டும். இயேசுவும் இதை குறித்து நமக்கு சுவிசேஷ புஸ்தகங்களை நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இதை எதிர்நோக்கி நீ விழித்திரு, ஆயத்தமாயிரு, உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனாக இரு, அப்பதான் இதை இழந்து போகாம காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 24வது அத்தியாயத்துல 42 47 வசனங்களில இதை சொல்லுகிறார். அவர், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகள் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டுக்காரன் அறிந்திருந்தான், அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஓட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆசைகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு கிறிஸ்து சொன்னதான். இதுதான் சொல்லுகிறாரு, விழித்திரு, ஆயத்தமாயிரு, உண்மையை விவேகம் உள்ள ஊழியக்காரனாக உன் கையில நான் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி அதுல உண்மையும் கொஞ்சம் விவேகத்தோட அந்த காரியத்தையும் செய்யறவனாக இருங்கிறார். இந்த மூன்றுக்கும் விளக்கம்தான் அத்தியாயத்துல 3 விளக்கம் கொடுக்கிறார். விழித்திரு என்பதற்கு தான் 10 கன்னிகள் உமையில் சொல்லுகிறார். ஆயத்தமா இரு அப்படிங்கிறதுக்கு தான் தாளந்துகளை குறித்து உமையை சொல்லுகிறார். விவேகமும் புத்தியுள்ளவனாக இரு அப்படிங்கிறது தான் அவன் வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத இந்த 3 காரியங்களையும் அந்த 25வது அத்தியாயம் பூரா இந்த 3 காரியத்தை தான் இன்னும் கொஞ்சம் விரிக்கி விளக்கமா நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ அப்போ அவரும் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷத்துல 21வது அத்தியாயத்துல அவர் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். அங்க ஆலோசனை சொன்னாரு, இங்க எச்சரிப்பு கொடுக்கிறார். லூக்கா 21:33-36. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், இல்ல பெருந்திண்டின்னு வருது, அது உண்மையிலே எல்லாத்துலயும் ஒரு கேர்லெஸ், பொறுப்பற்ற வாழ்க்கை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரும். அடுத்தது வெறியினாலும், அடிக்ட்னாலும், லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்.
பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிப்பையும் நமக்கு கொடுக்கிறார். இதுல நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டே வரணும். என் ஆவிக்குரிய ரட்சிப்பு என் பாவத்தின் தண்டனையிலிருந்து என்னை விடுவித்து விட்டது. இது கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே அவர் எனக்காக என்னால் செய்ய முடியாத எனக்கு பதில் அவரே செய்து அதை இலவசமாக கொடுத்துட்டாரு. கிருபையாக அவர் கொடுத்தாரு. நான் விசுவாசத்தினால அதை பெற்றுக்கொண்டேன். என் ஆத்தும ரட்சிப்பு என் மேல ஆதிக்கம் செலுகிற பிசாசின் வல்லமையிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மீட்பு. இதற்கு நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடந்து பரிசுத்த ஆவியானவர் பலனோடு நான் முயல வேண்டும். இதில் ஜெயம் கொள்வதற்காகவே தேவ வசனம் தேவ ஆவியும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் பலத்துடன் அவர் வழிநடத்துடன் கிறிஸ்துவை போல நாமும் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து ஜெயங்கொண்டவனாக வர வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறவனுக்கு தான் என்னுடைய சரீர மீட்பு. இதையும் இயேசு கிறிஸ்து தம் இரண்டாம் வருகையில பூரணப்படுத்தி கொண்டு போய் விடுவார். முதல் இதையும் அவரே செய்து விட்டார். இரண்டாவதே பூரணப்படுத்தவும் அவர் வருகிறார். இடையில் உள்ள அந்த காரியம் என் ஆத்தும ரட்சிப்பிலே நான் அவருக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி ஓடுவதில் தான் இந்த ரட்சிப்பை நான் பூரணப்படுத்த முடியும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த ரட்சிப்பினுடைய 3 நிலைகள். ஆவியில ரட்சிக்கப்பட்டோம், ஆத்மாவில ரட்சிக்கப்படுகிறோம், சரீர ரட்சிப்புக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இதிலே நம்ம வளர்ந்து போக முடியாதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகள் அவர் கற்பனைகள் பிரமாணங்கள் எதுவாக இருந்தாலுமே நரக தண்டனையிலிருந்து தப்பி பரலோகம் போவதற்காக என்று கிடையாது. இதை எதை செஞ்சேன்னா நீ மேல வருவேங்கிறதுக்காக கிடையாது. அதை அவரே செஞ்சு முடிச்சுட்டாரு. அந்த ஃபைனெல்லாம் கட்டி என்னை அதை விட்டு விடுவித்து விட்டாரு. இப்பொழுது பரலோகம் வந்து அவரோடு கூட இருந்து பூமியை ஆளுகை செய்கிறவனாக அதற்கு என்னை தகுதிப்படுத்துவதற்கும் அதற்கு நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு என்னைக்கு அவரோட உடன் அமர்ந்து ஜெயம் கொள்கிறவன் என்னோடு என் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்ய முடியாக அழைத்திருக்கிறார். அதற்கு நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டே போகிறார். இதுல நம்ம போகணும். ஒண்ணு அது முடிந்த உடனடியாக பரம எருசலேமிலே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவோடு சேர்ந்து நித்தியமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். இதற்காக சொன்னதுதான். ஸோ இதை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய பழைய மனிதனை கலந்து புதிய மனிதனை வளருவதற்கு ஜபத்திலும் வேத தியானத்திலும் வேதத்தின் கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் என்றால் எபேசியர் சொல்லுகிறது, முற்காலத்திலே உலக பிரகாரமா மாம்சம் மனசும் விரும்பினதை செஞ்சு தேவ கோபானுக்கு இப்பொழுதோ கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதீதிபதி உள்ளது. இப்ப கூட கீழ்ப்படியாமல் எவன் இருக்கிறானோ அவனுக்குள்ளதான் பிசாசு கிரியை செய்ய முடியும், அவனை இழுக்க முடியும். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தா அவன் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. அதுக்குள்ள நம்ம வளர்ந்து போகிற போதுதான் இந்த ரட்சிப்பு நமக்கு முழுமை அவர் வருகிற நாளில் அடைவோம். இந்த முழுமையான ரட்சிப்பை நோக்கித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். வேதமும் நமக்கு இதைத்தான் எச்சரிக்குது. கிறிஸ்துவும் நம்மை வாஞ்சிக்கிறார். அநேகர் இந்த ஓட்டத்துல ஓடி அவங்க ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. நம்மளும் இந்த ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் 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 முன்னேக்கு ஓடும். இதற்காக கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மளை பலப்படுத்தி ஜெயம் கொண்டவனாக எழும்பி வர வேண்டும் என்கிற அவர் வாஞ்சையை நம்மளை கொண்டு வருகிறார். இதோடு இன்றைய தினத்தினுடைய இந்த வேத பாட வகுப்பு முடிந்தது.